என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த தியானத்தின் மூலமாக மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிலைத்திருக்கும் வாழ்வை குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் நம்மை நிலைத்திருக்க சொல்லுகிறார். நம்ம கடந்த ஒரு சில நாட்களாக தியானித்து வருகிறோம். இயேசுவிலே நிலைத்திருக்கிற அனுபவம், இயேசுவின் அன்பிலே நிலைத்திருக்கிற அனுபவம், நம்முடைய விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற அனுபவம் என்று 3 தலைப்புகளை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். இன்றைக்கு தொடர்ந்து இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 7ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பிலே, கொடுக்கப்பட்ட அந்த கடமையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் அந்த 20ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் இந்த அழைப்பை குறித்தும் அழைப்பிலே நிலைத்திருப்பதை குறித்தும் தெளிவாக அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். 7:24 நான் வாசிக்கிறேன். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அழைப்பு அப்படின்னு உடனே நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஊழியத்துக்கு கடவுள் அழைக்கிறாரோ அதை குறித்து தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல அழைப்பு என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அழைக்கப்பட்டவன் என்பதை மறந்துடவே கூடாது. இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிற, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எந்த மனிதனும் அழைப்பை பெற்றவன் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. இந்த அழைப்பில் நிலைத்திருப்பது ரொம்ப முக்கியம். அழைப்பிலிருந்து பின்வாங்குகிற ஒரு கூட்டத்தை நாம் இந்த உலகத்தில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அழைப்பிலிருந்து தடுமாறுகிறவர்கள், அழைப்பை இழக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அழைப்பினுடனே அது ஊழியத்தை சார்ந்தது மாத்திரம் அல்ல. ஊழியம் என்பதும் ஒரு அழைப்பை சார்ந்தது. ஆனால் அழைப்பு என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேலும் விழுந்த ஒன்று. ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் அழைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லுகிறார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆண்டவர் பாருங்க, நம்மளை அந்தகார இருளிலிருந்து, பாவ இருளிலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். உலக இருளிலிருந்து நம்மளை மீட்டெடுத்தார். நம்மை பிசாசின் இருளிலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். நாம் அத்தனை பேரும் அங்கே மீட்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். இனி உனக்கு அந்த அந்தகாரம் வேண்டாம், நீ வெளியே வான்னு ஆண்டவர் நம்மளை அழைத்து கொண்டார். பிசாசு வேண்டான்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை அழைத்து கொண்டார். இனி இந்த உலகம் உனக்குரியது இல்லை, நீ வெளியே வான்னு நம்மளை அழைத்து கொண்டார். இதை தான் நம்ம மீட்பு, ரட்சிப்புன்னு சொல்கிறோம். பாருங்கள், நம்ம எல்லாரும் அங்கே பாவம் என்ற சந்தையிலே விற்கப்பட்டவர்கள், அடிமைகளாக விற்கப்பட்டவர்கள், பிசாசுக்கு அடிமைகளாக விற்கப்பட்டவர்கள், இருளின் அதிபதிக்கு விற்கப்பட்டிருந்தவர்கள். ஆனால் நம்ம எல்லாரும் ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தினால வாங்கப்பட்டவர்கள் என்பதை மறக்க வேண்டாம். இயேசு நம்மளை வாங்கிட்டார். வாங்கினவர் நீ எனக்கு என்று சொல்லி அவர் இரத்தத்தை கொடுத்து வாங்கினதுனால ஒரு அழைப்பை கொடுக்கிறார். பாருங்க, அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை வரவழைத்தார். நம்ம மேலே இருக்கிற அழைப்பு என்ன தெரியுமா? இனி நீ என்னுடைய பிள்ளை, நீ என் பின்னால் வரணும், நான் உன்னை அழைத்திருக்கிறேன். இயேசுக்கு பின்னால் வந்துட்டீங்களா, உங்கள் அழைப்பில் கடைசி வரைக்கும் நிலைத்திருங்க. ஒரு நாள் கூட உங்கள் வாழ்க்கையில் பின்மாற்றம் வந்துடவே கூடாது. யாருக்காகவும் இயேசுவை விட்டுறாதீங்க. பாருங்கள், இந்த வசனத்தில் 3 கருத்துக்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அழைத்தவரை எப்போதும் கவனித்து கொண்டே இருங்கள். அழைத்தவரை எப்போதும் கவனித்து கொண்டே இருங்கள். நான் அழைக்கப்பட்டவன். யாரால்? ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன். ஸோ முதலாவதாக அழைத்தவரை கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக அழைப்பை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அழைத்தவர் யாருன்னு நமக்கு தெரியும். அழைப்பின் தெளிவையும் புரிந்து கொள்ளுங்க. நம்ம நிலைச்சிருக்கணும்னா அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அழைத்தவர் யார் நமக்கு தெரியும். இரண்டாவது, அழைப்பின் நோக்கம் நமக்கு தெரியணும். மோசே சொல்கிறார்,
அந்த முட்செடியானது அது எரிந்து கொண்டிருந்தும் வெந்து போகாமல் இருப்பது என்ன? அந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன்னு சொல்லி கிட்ட போனார் பார்த்தீங்களா? அழைப்பின் நோக்கத்தை அவர் அறிந்து கொண்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எப்போதும் அழைப்பின் நோக்கத்தை அறிந்தவர்களாக ஓடுனா ஒரு நாளும் நம்ம அங்கே நிலையற்றவர்களாகவோ அல்லது பின்வாங்கினவர்களாகவும் நம்ம இருக்க மாட்டோம். மூன்றாவது பார்த்திங்கன்னா, அழைப்புக்கு கிரயம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதை நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு வசனத்தை நான் காண்பித்தால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 3ஆம் அதிகாரத்தின் 11ஆம் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பவுல் சொல்கிறாரு, நான் லக்கை நோக்கி போகிறேன். என்னை அழைத்தவர், என்னுடைய அழைப்பு. மூன்றாவது, அவர் செலுத்தின கிரயம். பிரியமானதில் இந்த 11ஆம் வசனம் அவருக்காக, என்னை அழைத்தவருக்காக. ரெண்டாவது, என் அழைப்பின் நோக்கத்திற்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எவ்வளோ ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வு பார்த்தீங்களா பிரியமானவர்களே, ஒரு தியாகம் நிறைந்த ஒரு வாழ்வு. அதனால தான் அழைப்புக்காக ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. அழைப்புக்காக நாம் தியாகம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்ன தியாகம் செஞ்சுருக்கிறோம்? நிறைய பேரால் அந்த அழைப்பில் நிற்க முடியாமல் போகிறதுக்கு காரணம், சில பிரச்சனை வந்த உடனே தேவனை விட்டுறதுக்கும் தேவன் நம்மை அழைத்த அந்த நோக்கத்தை மறந்து ஓடுவதற்கும் என்ன காரணம் தெரியுமா? அழைத்தவரை அறியலை, அழைப்பை அறியலை, அழைப்புக்கு நம்ம கிரயம் செலுத்தவே இல்லை. இன்றைக்கு ஆண்டவருக்காக நீங்கள் என்னத்தை கிரயம் செலுத்த போகிறீங்க? உங்களை அழைத்தவர் அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தார்லவா, அந்த அழைத்தவருக்காக என்ன கிரயம் செலுத்த போகிறீங்க? புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக அழைத்தார் அல்லவா, அந்த அழைப்பின் நோக்கத்திற்காக எதை கிரயமாய் செலுத்த போகிறோம்? ஜெபிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்போமா? இன்னைக்குரிய மனப்பாட வசனத்தை நீங்கள் குறித்து கொள்ளுங்க. நம்ம பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் இன்றைக்கு குறித்து கொள்வோம், வாசிப்போம். ரொம்ப நாளைக்கு முன்னால் இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணோம், பரவாயில்ல. இன்றைக்கி திரும்ப அந்த வசனத்தை ஒரு விசை கூட நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். இந்த வசனத்தை குறித்து கொள்ளுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் அழைத்தவரை புரிந்து கொண்டு, ஆண்டவரே அழைப்பை புரிந்து கொண்டு, அழைப்புக்காக கிரயம் செலுத்த வேண்டும் என்ற அந்த புரிதலோடு தொடர்ந்து நாங்கள் ஓட, அழைப்பிலே நிலைத்திருக்க, அழைப்பை காத்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த உன்னத அழைப்புக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து முடிய பிள்ளைகள் இந்த அழைப்பை காத்து கொண்டு ஓட ஜெயிக்க கிருபை தாரும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.